I've been walking on the road on this earth. Now, I want to take a U-turn, return back, and walk most of the time in each day. Enter through the portals of heaven, walk in the celestial city, paved with gold. I want to ask you to bless me so that the anointing increases exponentially. Thank you for taking me to heaven, to the dance hall, where I was twisting and entwining with glory and dancing ball dance with your power. Lord, I want to wrestle with you just Jacob wrestled with you, to get all the blessings, to change my name as a pet name. I do not like to love this world. I have seen a lot of this world and I am fed up. I want to dip my feet in the river of life. You have asked Peter to go to the river, cast the net, cast the angler's rod, and catch the first fish and take the gold coin. Please replay that incident. Let me watch how Peter is fishing and taking the coin out of the mouth. It's a wonderful thing to see the biblical passages that I have read time and again, to see that passages enacted before my eyes, so that I am also a participant. You are fed with 5 loaves and 2 fishes to 5,000 people. I want to be in the place where you multiplied the bread and loaves. I want to stretch my hand and get it from Peter, portion of the multiplied bread and fish, and eat it and taste it. Yes, give me all the chance of going through these experiences. Once again, it is possible. Heaven has got the entire recording of every incident in the Bible. It can be replayed and replayed again, any number of times. What a great privilege to see the biblical passages enacted, dramatized before our spiritual eyes. Thank you, dear Lord. In Jesus' name I pray. Amen. Vijay will come and sing a song. One song, because we'll give more time for worship when Satyasilan comes with violin. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த முதலாம் மாதத்தில் கடைசி வாரத்திற்குள்ளாய் நாம் நுழைய இருக்கிறோம். இந்த வாரத்தில் ஆண்டவருடைய கிருபை, இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. இந்த கிருபைகளை நினைத்து, ஆண்டவரே நீர் ஆண்டவரே விரும்புகிற சுத்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இருக்கும்படியாக ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி, அதாவது தேவனுடைய பாதத்தில் நம்ம அர்ப்பணித்து அவருடைய சமூகத்துக்கு நம்ம கடந்து வரப்போகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொதித்தீடும் சுத்த ஜோதியே, அருபியே வேலையிலே அடியார் நெஞ்சம் வாரீரோ. ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்திலே அவர் வாசம் செய்ய அவர் விரும்புகிற தேவன். இந்த பாடலை எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நான் பாட போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த முதலாம் மாதத்தில் கடைசி வாரத்திற்குள்ளாய் நாம் நுழைய இருக்கிறோம். இந்த வாரத்தில் ஆண்டவருடைய கிருபை, இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. இந்த கிருபைகளை நினைத்து, ஆண்டவரே நீர் ஆண்டவரே விரும்புகிற சுத்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இருக்கும்படியாக ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி, அதாவது தேவனுடைய பாதத்தில் நம்ம அர்ப்பணித்து அவருடைய சமூகத்துக்கு நம்ம கடந்து வரப்போகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொதித்தீடும் சுத்த ஜோதியே, அருபியே வேலையிலே
அடியார் நெஞ்சம் வாரீரோ. ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்திலே அவர் வாசம் செய்ய அவர் விரும்புகிற தேவன். இந்த பாடலை எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நான் பாட போகிறோம். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோதி தேடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே இவ்வேளையில் அடியான் நெஞ்சம் வாரீரோ. சொல்லுமா. ஆரூபியே இவ்வேளையில் அடியான் நெஞ்சம் வாரீரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீங்குமே. பாவி நேச பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. கேட்போமா. பாவி நேச பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை. பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை. மனம் நொந்து மருளுகிறேன். பரிசுத்தம் பரிசுத்தம் கெஞ்சுகிறேன் இயேசுவே. மனம் நொந்து மருளுகிறேன். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல. சொல்லுவோமா. ஆண்டவரே உம்முடைய துணை வேண்டும். இந்த உலகத்தில் நாங்கள் வாழ உம்முடைய துணை வேண்டும் அப்பா. எங்களை எதிர்க்கும் சக்திகளை மேற்கொள்ள உம்முடைய கிருபை வேண்டுமே. என் ஜீவனெல்லை எங்கிலும் பரிசுத்தமென எழுதும். சொல்லுங்களேன். என் ஜீவனெல்லை எங்கிலும் இயேசுவே பரிசுத்தமென எழுதும். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோதி தேடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே இவ்வேளையில் அடியான் நெஞ்சம் வாரீரோ. வாருமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த தேவன் நம்முடைய உள்ளத்திலே வாசம் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மோசையோடு அவர் இருந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசையை கொண்டு பார்வோனிடத்தில் அவர் கேட்கிறார். அநேக தரம் அவர்கிட்ட போய் இருதயத்தை கடினப்படுத்தி ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்ய அனுப்பு.
ஆண்டவருக்கு ஆராதனை அவ்வளோ இன்பமானது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவருக்கு ஆராதனை செய்ய எழுந்து நிற்க போறீங்க? கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி நாம் சேர்ந்து பாட போகிறோம். துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், நம்முடைய மகிமையின் ராஜனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவனுக்கே சகல மகிமையும் செலுத்தி நம்முடைய ராஜாதி ராஜாவை நம்மை போற்றி பாட போகிறோம். துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வனை போற்றி. துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவனுக்கே மகிமை. துதிப்போம், அல்லேலூயா பாடி தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், அவர் தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் ஆடைக்கரம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் ஆடைக்கரம் கொடுத்திடுவார். துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வனை போற்றி. துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவனுக்கே மகிமை. துதிப்போம், அல்லேலூயா பாடி அஞ்சிடனே இருளிலே என்றோ நடமாடும் கொள்ளை நோயை கண்டோ. அஞ்சிடனே இருளிலே என்றோ நடமாடும் கொள்ளை நோயை கண்டோ. பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திடன் ஜெயித்திடுவே. பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திடன் ஜெயித்திடுவே. துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வனை போற்றி. துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவனுக்கே மகிமை. துதிப்போம், அல்லேலூயா பாடி தேவன் இந்த அடைக்கலமாமே, ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. சொல்லுவோமா? தேவன் இந்த அடைக்கலமாமே, ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். துதிப்போம், அல்லேலூயா பாடி 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 மகிழ்வோம், மகிழ்வனை போற்றி போற்றி போற்றி. துதிப்போம்,
பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. வேலைகளிலே நம்மை தப்புவிக்க ஆத்திரமாய் வாழ்வார். கூப்பிடும் வேலைகளிலே நம்மை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீறித்திடுவேன். சொல்லுங்களேன். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீறித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி, உம்மை பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. போற்றி போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி, உம்மை பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே. ஓ மகிமை இயேசுவே மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. பாதம் கல்லில் என்றும் மீடராமல் கரங்களில் தாங்கிடுமா தூதர். பாதம் கல்லில் மீடராமல் கரங்களில் தாங்கிடுமா தூதர். ஒரு போதும் வாதை நம் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். சொல்லுங்களே. ஒரு போதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, உம்மை பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. உம்மை போற்றி அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. கரங்களை உயர்த்தி மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. கரங்களை தட்டி நம்முடைய மகிழ்ச்சி ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவோம். அவர் நல்லவர். ஆமென். Praise the Lord. கடந்த வாரத்தில் ஆவிக்குரிய அனுபவங்களை கற்றுத் தந்தார். பல பரலோக பாடங்களை படித்து கொண்டேன். ஆண்டவரிடத்தில் ஆவிக்குரிய கண்களை பற்றி சில காரியங்களை சொல்லும்படி கேட்டேன். ஆண்டவர் ஆவிக்குரிய கண்களை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். எபேசியர் நிருபத்தில் பிரகாசமான மனக்கண்களை தரும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்டிருக்கிறான். பிரகாசமான மனக்கண்கள், நம்முடைய சரீர கண்கள் இங்கிருந்து முன்னால் உள்ளதை பார்க்குது. இதே சரீர கண்கள் ஆவிக்குரிய கண்களாக மாறும் பொழுது பின்னால் பார்க்குது. பின்னால் பார்க்குதுன்னா நம்முடைய சரீரத்துக்கு உள்ளே பார்க்கிறோம். திஸ் ஐ ஹாஸ் பிகம் எ two-way vision. Having two-way vision, it sees in front physical eye, it sees inside the spiritual eye. இந்த கண்ணே உள்ளே பார்க்குது. ஆண்டவர் சொன்னார், the kingdom of God is within you. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொன்னார். பூலோக ராஜ்யத்தை இந்த கண்கள் இப்படி பார்க்குது.
தேவனுடைய ராஜ்யத்தை இந்த கண்கள் உள்ளே பார்க்குது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் உள்ளே இருக்குது. அது பார்த்தேன். அதுக்கப்புறம் the Lord took me on Wednesday to the pool of Bethesda. பெதஸ்தா குளத்துக்கு ஆண்டவர் அழைத்து சென்றார். அந்த குளத்தில் 5 மண்டபங்களை காணோம், தூண் தான் இருக்குது. பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது. அதுக்கப்புறம் தண்ணி ஒன்றும் இல்லை. I saw Jesus was there in Bethesda pool. எந்த இடத்துல 38 ஆண்டுகள் அங்கே படுக்கையில் படுத்திருந்த மனிதனை ஆண்டவர் சுகப்படுத்தினார். அந்த இடத்தில் நின்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆணி தொலைத்த, இங்கே தான் ஆணி தொலைச்சிருக்கு, அந்த கரத்தை என் தலையில் வைத்து ஆசீர்வதித்தார். இட்ஸ் a wonderful experience to visit the pool of Bethesda. பெதஸ்தா குளத்தை பார்ப்பது. பல விஷன்ஸ், எனார்மஸ் டெஸ்டிமனி, நிறைய சாட்சிகள். எதை சொல்கிறது எதை சொல்ல முடியாதுன்னு தெரில. I request Sister Nirmala to read one testimony, and then I want to tell couple of testimonies. If there is any testimony here, you can come and say. Okay. Padma Malini Pandian. To me, dear pastor, I am Padma Malini from Connecticut, USA. 2 days before, I called you regarding my son's health on severe fever, diarrhea and vomiting. After you prayed, he recovered from all these problems and now he is all right. Thank you, pastor, for your prayers. When I come to Trichy, I will definitely come to your church and see you. Thank you very much. Connecticut is in United States of America. அந்த பகுதியில் உள்ள ஒரு பையனுக்கு பயங்கர டயரியா, ஃபீவர், வைரல் ஃபீவர், அப்படியே தொஞ்சு போயிட்டான், துவண்டு போயிட்டான். அப்பொழுது மருத்துவர்களுடைய மாத்திரைகள் முழுவதுமாய் வேலை செய்யாதனாலே அவர் அழைத்தார். ஜெபித்து அவருக்கு சொன்ன அதே நேரத்தில் அந்த பையன் பூரண குணமடைந்து ஆரோக்கியம் பெற்றான். லைலான்னு ஒரு கேர்ள், 25 years old, ஹைலி குவாலிஃபைட். அதுக்கு நைட்டில் எவ்ரி ஹவர் மயக்கம் வரும். மயக்கம் வரும்போது ஏதாவது சாப்பிடணும், சாப்பிட்டு தூங்கும், மயக்கம் வரும். எவ்ரி ஹவர் ஒருத்தருக்கு மயக்கம் வந்து எந்திரிச்சு சாப்பிட்டா எப்படி தூங்க முடியும்? தூங்க முடியல. நல்ல கம்பெனியில் நல்ல சம்பளத்துக்கு, ஐடி ப்ரொஃபஷனல், நல்ல சம்பளத்துக்கு வேலை பார்த்தது. அவங்க அப்பா சோர்ந்து போயிட்டாங்க. 25 வயசுலேயே உனக்கு இப்படி இருந்தால் நீ எப்படி வேலைக்கு போவ? அது வேலையை ரிசைன் பண்ணிடுச்சு. எப்படி வேலைக்கு போவ? எப்படி கல்யாணம் பண்ணுறது? ஒரு டாட்டர் அண்ட் ஒரு சன், 2 பேர் தான் அந்த குடும்பத்தில். இந்த பொண்ணு 25 வயசு பொண்ணு, தங்கச்சி, அதுக்கு இவ்வளோ இருந்தால் ரொம்ப பயந்துட்டாங்க. அதுவும் சோர்ந்து போச்சு. அதை நினச்சிச்சு கர்த்தர் என் உயிரை எடுத்துட்டா நல்லாயிருக்கும்னு. டாக்டர் செட் பெட் ஸ்கேனில் பண்ணிவிட்டு சொன்னாங்க பேன்க்ரியஸில் ஒரு கட்டி இருக்குது அப்படின்னு. பேன்க்ரியஸில் கட்டி வந்தால் இட் வில் டெவலப் இன்டு கேன்சர், அதனால் கேன்சர் ஆயிரும்பா அப்படின்னு சொல்லி எல்லோரும் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. அப்போது லைலா கால் மீ, த லார்ட் டோல் மீ ஐ வில் ஹீல் ஹர் டோட்டலி அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன நடந்தது என்று சொன்னால், அடுத்த தடவை போய் ஸ்கேன் எடுக்க சொன்னேன். இந்த ஸ்கேன்லாம் ரொம்ப காஸ்ட்லி, வெரி ப்ரிசிஷன் ஸ்கேன். 2 hospitals, only CMC and Bangalore. This particular scan machine is there only in CMC and Bangalore. The cost of that scanning is 23,000 rupees. அந்த மகளை போய் எடுத்தாங்க. 2வது ஸ்கேன், 2வது ஸ்கேனில் அந்த பாயில் இல்லை. இட்ஸ் a medical miracle. அதுக்கப்புறம் அந்த இது வந்துடுச்சு. டெய்லி ஐ கால் லைலா. Daily she is also sending an email. I told her you will be completely healed, you will go for work, you will get married. 3 காரியம். நேற்றைய இமெயிலில் முதல் தடவை அங்கிள் ஐ ஸ்லெப்ட் ஃபார் 8 hours வித்தவுட் கிடினஸ் என்று அந்த மகள் சொன்னார். அப்படியே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள், கர்த்தர் அப்படி செய்தார். அதுக்கப்புறம் எனக்கு நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் தான் பரலோகம் நமக்கு ரிவார்ட் தருது. ஐ எம் மச் இன்ட்ரெஸ்டட் இன் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ். சின்ன பையனாக இருக்கும்போதுலேருந்தே இந்த கல்லுகள், ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். காஷ்மீருக்கு போயிருக்கும்போது நான் எங்கெல்லாம் காசு வச்சுருக்கேனோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுலாம்
ப்ரெஷஸ் ஸ்டோன்ஸ் தான் வாங்கி நிறையா கலெக்ட் பண்ணுவேன். பரலோகம் வந்து இன்றைக்கி காலையில் they gave me a stone. The stone was brown and yellow in color. I asked, what is the meaning of this stone? This is a gift for your trust and faith towards God. நீ தேவன் மேல் வைத்த நம்பிக்கை, தேவன் மேல் வைத்த விசுவாசம், அதன் அடிப்படையில் இந்த ஸ்டோன் கொடுக்கப்பட்டிருக்கு. That is a rare stone. I said it is not tanzanite. Tanzanite stone will be yellow. This is yellowish brown, so it is not tanzanite. So what is this stone? They told me this is a mixture of tanzanite and orion. அந்த ரெண்டு ஸ்டோனுடைய மிக்சர், அதனால் yellowish ப்ரௌனாக இருக்குது. இது ட்ரஸ்ட், நீ கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தை குறிக்கும் என்று சொன்னது. அதுக்கப்புறம் I have to find a bridegroom for a spiritual lady. ஆவிக்குரிய ஒரு மகளுக்கு கணவன் இறந்து விட்டார். அவருக்கு, அந்த பெண்ணுக்கு கணவனை பார்த்து, யாரும் ஆதரவில்லை, பெற்றோர் கவனிக்கவில்லை, அவர்களுக்கு கணவனை பார்த்து நீதான் நிச்சயம் பண்ண வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. We are registered in several marriage bureau. நிறைய கால்ஸ் வந்தது. அந்த நிறைய அப்ளிகேஷன்ஸில் ஸ்க்ரீன் பண்ணி யாரை தெரிந்தெடுக்கிறது ஒரு பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. மேரேஜஸ் எல்லாம் இப்போ எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கு. அப்போ வந்தது, எனக்கு தெரில, சில ப்ரொப்போசல்ஸ் வந்தது, அதை ஏற்றுக்கொள்ளவா ஏற்றுக்கொள்ள வேண்டாமான்னு தெரியல. ஆண்டவருடைய உதவியை நாடினேன். அப்போது ஆண்டவர் வந்து எனக்கு என்ன சொன்னார்னா, ஒன் டே நைட் ஐ ஹேட் அ விஷன். அந்த விஷனில் பிளாக் கலர் பென்ஸ் கார் வந்து நின்றது. அந்த பென்ஸ் கார்லேருந்து ஒரு ஏஞ்சல் இறங்கினான். அப்புறம் அந்த பென்ஸ் கார்லேருந்து அந்த நான் யாருக்கு மாப்பிள்ளை பார்க்குறேனோ அந்த அம்மாவை இறங்கினாங்க. இன்னொருத்தர் இறங்கினார். நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் அந்த மாப்பிள்ளை கையை பிடிச்சி அந்த பொன் கையில் வச்சார். அந்த கார் அவ்வளோ கிளியராக இப்போவும் ஞாபகம் இருக்குது. It is a Benz car. Benz has got C class, S class. It is a S class Benz. I remember the number plate. Number plate says KA 51 MD 5361. இதுதான் அந்த கார் நம்பர். I just found out it is a Bannerghatta Bangalore registration. அந்த கார், கர்த்தருக்குள் அன்பானவர்களே, காரெல்லாம் ஏஞ்சல்ஸ் கேன் நைட்டில் பார்க் பண்ணிருக்க இடத்துலேருந்து they can take it, use it, go and bring it and place it in that place. So I saw the car வச்சாங்க. சரி, அந்த மாப்பிள்ளையை நல்லா பார்த்துட்டேன். அந்த மாப்பிள்ளை வராரா அப்படின்னு பார்த்துருந்தோன்னு மாப்பிள்ளை வந்தார். ஆனால் அவர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டார். அந்த மேரேஜ் ஆல்மோஸ்ட் ட்ராப் ஆயிடுச்சு. நான் கேட்டேன், காரில் வந்து நீங்கள் கைப்பிடிச்சி கொடுத்தீங்க, நான் சந்தோஷப்பட்டேன், நோன்னு சொல்லிட்டாரே, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. yesterday night he said yes I will marry. The marriage is விஷனில் ஆண்டவர் தெளிவாக காட்டுறார். அதுக்கப்புறம் இந்த செமினார் 13th 14th வச்சுருக்கேன். நேற்றைய தினத்தில் ஒரு சூப்பர் நேச்சுரல் மெசேஜ் கொடுத்தேன். ட்ரான்ஸ் ரீலொகேஷன் எப்படி எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எசேக்கியேல் இஸ் about 32 years old. Can you read, sister? Ezekiel chapter 8 verse 3. கை போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமில் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. எசேக்கியேல் வாழ்க்கையிலே ஒரு கை தோன்றியது. அவருக்கு 32 வயசு. அந்த கை அவருடைய முடி அப்படி பிடிச்சது. முடியை பிடிச்சி அப்படி தூக்கிடுச்சு. தூக்கிட்டு நடுவானத்துக்கு போச்சு. நடுவானத்திலேருந்து இப்போ இது எப்போ எந்த இடத்துல எசேக்கியேல் முடியை பிடிச்சி தூக்கிச்சுன்னா பாபிலோன். பாபிலோனில் சிறைப்பட்டு இருக்கும், சிறை கைதியாக இருக்கும் அவனுக்கு
அந்த முடி அந்த கை மாத்திரம் இந்த கை மாத்திரம் தோன்றி முடியை பிடிச்சி தூக்கிட்டு நடுவானத்தை கொண்டு போய் அங்கேருந்து எருசலேமில் கொண்டு போய் நிற்குது. பேபிலோன் டு எருசலேம் 1500 மைல்ஸ், அவ்வளோ மைலுக்கு இன்னும் ஸ்பிளிட் செகண்ட் எசேக்கியேலில் கூட்டு போச்சு. திஸ் இஸ் கால் trans relocation. Trans relocation is an experience that anybody who is born again, who desires, can have. I have trans relocation experience more than 100 times. நான் பெங்களூரில் ஒரு செமினார் நடந்துகிட்டு இருக்கும்போது ட்ரான்ஸ் ரீலொகேஷனை பற்றி 30 வருஷத்துக்கு முந்தி பேசினேன். அப்போ ட்ரான்ஸ் ரீலொகேஷனுங்க வேர்டு தெரியாது, சும்மா ஒரு ஆவிக்குரிய அனுபவம்னு சொன்னேன். அந்த காலத்தில் 30 வருஷத்துக்கு முந்தி ட்ரான்ஸ் ரீலொகேஷன் யாருக்கு இருந்ததோ இல்லையோ எனக்கு தெரியாது. எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் செய்தேன். அப்போ சொன்னால் 5 பேர் எந்திரிச்சு நின்னாங்க. இப்போ 5 பேரையும் ட்ரான்ஸ் லொக்கேஷனில் பெங்களூரில் பல இடங்களுக்கு அனுப்ப போகிறேன், ரெடியான்னு கேட்டேன். ரெடினாங்க. லார்ட் டேக் தம் பை ட்ரான்ஸ் லொக்கேஷன், ஷோ தம் சம் அதர் பிளேஸ். அவங்கள சரீரப்பிரகாரமாக தூக்கிட்டு போய் எசேக்கியேல் தூக்கிட்டு போய் காட்டின மாதிரி சில இடங்களை காட்டுவாங்கன்னு. 5 பேரும் போயிட்டு வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதில் ஒருத்தர் சொன்னார், பென்ட்லன் ஹாஸ்பிட்டல் போனேன், அங்கே இந்த வார்டு இருந்தது, அதில் இந்த பேஷண்ட்டை சந்தித்தேன், அவர்கிட்ட பேசினேன், இப்படி பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். எக்ஸ்பெக்ட் திஸ் ட்ரான்ஸ் ரீலொகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். The night when you are sleeping, God takes you to different places. God shows you visions. இந்த கடைசி காலத்தில் விஷன் ரொம்ப அதிகரிக்குது, நிறைய அதிகரிக்குது. அதெல்லாம் அந்த விஷன்ஸில் கர்த்தர் கற்றுத்தர்ற காரியங்கள்லாம் என்னைக்கு நான் எழுதி புக்கு இதில் வரப்போறனோ சேர்ந்துக்கிட்டே போச்சு. டைரியாக எழுதுகிறேன். ஒரு மாதத்துக்கு ஒரு டைரி 350 பேஜ் எழுத முடியுது. அதெல்லாம் பல ரகசியங்கள். இந்த செமினாரில் இதுவரைக்கும் நீங்கள் கேட்டுறாத, நான் பிரசங்கம் பண்ணுற பிரசங்கங்களில் 100% நீங்கள் கேட்காது. வழக்கமாக யாரும் பிரசங்கம் பண்ணால் அதில் 75% உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பட் ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் மெசேஜ் absolutely 98% you have not heard. ஏன்னா பரவாயில்ல சொன்னேன், எனக்கே புதுசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக புதுசாக தான் இருக்கும். எனக்கே 95% நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ப்ளீஸ் ரிஜிஸ்டர் ஃபார் செமினார். 400 டெலிகேட்ஸ் நம்ம சர்ச் மாத்திரம்தான். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னார், இந்த தடவை செமினாருக்கு ஸ்பான்சர் பண்ண மக்களுக்கு ஒரு சான்ஸ் கொடு. போன தடவை செமினாரில் ஐ டிடன்ட் கலெக்ட் மணி ஃப்ரம் எனி ஆஃப் யூ. 450 பேர் சாப்பிட்ருக்காங்க. 450ல் 300 பேர் தான் தே பெய்ட் ஃபார் த மீல்ஸ். 150 ஃப்ரீ. திஸ் டைம் இட் இஸ் நாட் லைக் தட். நத்திங் இஸ் ஃப்ரீ. வி ஹவ் பிரிண்டட் டிக்கெட்ஸ். ஸோ we don't want any volunteers. அவங்க கூட பே பண்ணி தான் வரணும். வாலண்டியர்ஸ் கூட பே பண்ணி தான் வரணும். ஸோ ப்ளீஸ் கம் ரிஜிஸ்டர். ஃபார் சர்ச் மெம்பர்ஸ் இட் இஸ் 500 rupees. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த செமினார் சூப்பர் நேச்சுரல் ஸ்பிரிட் செமினார். அதனால் கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த செமினாரில் செய்ய போகிறாரு. அந்த பிளெஸ்ஸிங்கில் ஷேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கர்த்தர் கொடுக்குறாரு. எலக்ட்ரிசிட்டி 2 நாளைக்கும் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஜென்செட் வில் பி 8,000 rupees. அண்ட் தென் அப்லிங்கிங் சார்ஜஸ் தட் வில் பி அபவுட் 2 daysக்கு ஏற்கனவே நாங்கள் டிரான்ஸ்பாண்டர் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறதுனால 10,000 ஆகும். அப்புறம் எலக்ட்ரிசிட்டி 8,000, அது 10,000. மியூசிக்கு மற்ற எக்ஸ்பென்சஸ். I have booked accommodation in Aristo Hotel. All 5 cottages and several rooms I booked. But I have decided to give accommodation to people who are coming from outstation. நீங்கள் சர்ச்சில் உள்ளவங்க இந்த மெசேஜை நீங்கள் இந்த செமினாரில் கேட்கலன்னா லைஃப்லேயே இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த சத்தியத்தை தெரிந்து கொள்கிறது மாத்திரம் இல்லை, இட் இஸ் அ ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன். ஐ எம் கோயிங் டு டெமான்ஸ்ட்ரேட். இதுக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வராங்க. அநேக டாப் கேத்லிக் டாப் பீப்புள் ஆர் கமிங், ஹைலி குவாலிஃபைட். இட்ஸ் கோயிங் ஆன். ஐ கேனாட் டெல் ஹூ ஆர் கமிங். அவங்க வராங்க. அவ்வளோ சென்னை பட்டணத்துலேருந்து ரொம்ப பெரிய போஸ்ட்டில் திருச்சபையில் இருக்கவங்களாம் வராங்க, கேத்லிக் பிரதர்ஸ். ஸோ யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் த செமினார். கொடுக்கும் அந்த கருத்தரங்கினுடைய மதிப்பை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே God given me a chance for you to share the cost of
this seminar, I can sponsor the full cost. That's a different thing. அதுக்கப்புறம் ஒரு பெரிய டாக்டர் வி சேனாபதி அப்படின்னு சொல்லிட்டு கார்னியாவில் ஒரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங்கில் டாப் போஸ்ட் வச்சவர், he has accepted the Lord. He is not a Christian, he accepted the Lord. He is coming for seminar. He wants to take baptism on 13th. So 13th, 13ஆம் தேதி, February 13ஆம் தேதி ஒரு பேப்டிசம் சர்வீஸ் இருக்குது. அதில் வி சேனாபதி எடுப்பார். வேறு யாரும் பேப்டிசம் எடுக்கணுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ the expenses of the seminar, you are welcome to share. It's not compulsion, you are welcome to share. When you share it, you will see the blessing in your life. We are investing. நான் ஹெவியாக ஷேர் பண்ணுறேன். ஐ எம் பிளானிங் டு புட் அ couple of lakhs. அதான் இவ்வளோ ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணியிருக்கேன், டிரான்ஸ்போர்ட் புக் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து பின்னால் ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன், டேக் அ பேப்பர் அண்ட் ரிஜிஸ்டர். நீங்கள் பேரை பதிவு செய்துக்குங்க. யூ கேன் பே 500 rupees. லஞ்ச் வில் பி ப்ரொவைடட் போத் த டேஸ் ப்ளஸ் டீ போத் டைம்ஸ். சிஸ்டர் மிரியம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவிலேருந்து வராங்க. சாண்டிப் லால் 70 வயசு, 110 நாடுகளில் அவர் மினிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் வராரு. ஸோ 3 பேரும் சூப்பர் ஹெவன்லி மெசேஜஸ் கிடைக்கும். இன்றைக்கி காலையில் நாம் பேச போகிற செய்தி ஃபியர் ஆஃப் த லார்ட், கர்த்தருக்கு பயப்படும் பயம். இந்த ஃபியர் ஆஃப் த லார்டை பற்றி நான் முந்தி பேசியிருக்கேன். ஆனால் இந்த ஃபியர் ஆஃப் த லார்ட் நாம் பேசுகிறது பரலோகத்தில் என்சைக்ளோபீடியாவில் 985 செய்திகளில் உள்ள ஒரு செய்தி. அதில் நாம் படித்த சில காரியங்களையும் சொல்லுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. I have studied about the fear of the Lord. But many things are new. எனக்கே புதிதான காரியங்கள் ஆண்டவர் அது சொல்லிக் கொடுத்தார். அதை பற்றி நான் பிரசங்கம் பண்ண இருக்கிறேன். இப்பொழுது சாட்சியின் வேலை. anybody who wants to testify can come. சாட்சி சொல்ல, சுருக்கமாக சொல்ல உங்களை அழைக்கிறேன். வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. லாஸ்ட் வீக் எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட்ஸ் வந்துச்சு. கர்த்தர் இந்த செமஸ்டர்ஸ்லையும் என்னை உயர்த்தி எல்லா மாணவர்களை காட்டிலும் 8.7% கொடுத்து இந்த செமஸ்டரில் என்னை மதிப்பெண் பெற வைத்தார். அதற்காக என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்காக ஜெபித்த பாஸ்டர் அங்கிள்க்கும் மற்றும் அனைத்து அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ், சபையார் அனைவரும் ஜெபித்தீர்கள். அதற்காக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அந்த ஸ்டோன் 4.8 carat tanzanite ornix stone, 4.8 carat. அதில் 4.8 caratனா அந்த ஸ்டோன் என் கையில் மெட்டீரியலாக கிடச்சி நான் அதை சேல்ஸ் பண்ணனா த காஸ்ட் வில் பி 75 lakhs. அவ்வளோ பரலோகத்தினுடைய விலையேறப்பெற்ற ஸ்டோனை கர்த்தர் கொடுத்துருக்காரு. அது எனக்கு பரிசாக கொடுத்து. எஸ் ப்ளீஸ் கம். இப்போ அப்லிங்காக தான், நோ ப்ராப்ளம். இன்னும் இல்லைங்க, மைக் சரியில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக்கிறது. இன்றைக்கு மெசேஜில் பாஸ்டர் சொன்ன மாதிரி நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே ஆர்சி சபைக்கு போயிட்டு தான் இருந்தேன். அப்போ நானும் எங்கள் பாட்டியும் சேர்ந்து இப்படி கையை பிடிச்சிட்டு தான் போவோம். எங்கள் பாட்டிக்கு வயசு ஜாஸ்தியானனால எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போமான்னு சொல்லுவாங்க. அப்படி கூட்டிகிட்டு இது விஷனில் நடந்தது. கூட்டிகிட்டு போகிறேன். அப்படி கூட்டிகிட்டு போகிற நேரத்தில் திடீர்னு அந்த தரை ரெண்டாக அப்படியே பிளக்குது. தரை பிளக்கிற நேரத்தில் அப்படியே நாங்கள் 2 பேருமே உள்ளே போகிறோம். ஒரு கை அப்படியே முடியை பிடிச்சி அப்படியே தூக்கி அந்த பள்ளத்துலேருந்து அப்படியே தூக்கி வெளியே எடுக்குது. நான் மட்டும் வெளியே வரேன். ஆனால் எங்கள் பாட்டி அதுக்குள்ளார அப்படியே போயிடுறாங்க. அந்த கேப் அப்படியே மூடிடுது. எனக்கு அதை பற்றியோட மிஷனோட காரியங்கள்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அப்போல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி வந்ததுனால இதை பற்றி தெரியாது. ஆனால் அதுக்கு அப்புறமா இதனுடைய காரியங்களில் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நிறைய இடத்துக்கு ஓடி ஓடி போய் கேட்பேன். யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது அதை பற்றி எனக்கு தெரியல. அப்போ ஒன்றுமே தெரியாது. ஆனால் நிறைய விஷன் வரும். அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், ஜெபிக்க போகிறேன், ஆஸ்பத்திரி போகிறேன், பாஸ்டர் சொன்ன மாதிரி நிறைய வரும்.
அதனுடைய காரியங்கள் அப்போ தெரியல, ரட்சிக்கப்பட்டும் தெரியலை. ஆனால் இப்போ இந்த சபைக்கு வந்ததுக்கப்புறம் பாஸ்டர் சொல்ல தான் ஒவ்வொரு காரியங்களும் எனக்கும் ஆண்டவர் அந்த அனுபவத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. இன்னும் ஆண்டவர் எனக்கு அது போகிற நிறைய கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன், பாஸ்டருக்கும் நன்றி சொல்கிறேன். praise the Lord, praise the Lord. விஷன்ஸு ட்ரீம்ஸ் பார்க்குறது மாத்திரமில்ல, எஸ் டாக்டர் கௌரி அவங்க வந்து சடனாக சுகர் ரொம்ப ஹை ஆகிடுச்சு, 300 எக்ஸீட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஐ ஸ்டார்டட் டாக்கிங் ப்ரிஸ்கிரைபிங் மெடிசன் ஃபார் ஹர். அப்போ அவங்க சொன்னாங்க, நானே டாக்டர், நீங்கள் எனக்கு மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இனி யாருக்குமே மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடாதுன்னு வச்சுட்டேன். அவங்களுக்கு சொன்னாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க போதும் சோமாயிரும்னு. என்ன நடந்ததுன்னு கேட்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பேர் உண்டாவதாக. சொல்லிக்க. என் பேர் டாக்டர் கௌரி, நான் காட்டூரில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு ஆண்டவர் என்னை வந்து தகுதிப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறேன். எனக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்காக மறுபடியுமாக நான் நன்றி செலுத்துகிறேன். லாஸ்ட் வீக் ஒரு 15 days பேக்கு எனக்கு உடம்பெல்லாம் அரிக்கிற மாதிரி அரிச்சுது. சரி என்னடா, சரி 50 yearsக்கு மேலே ஆகுதே, சரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லை, எங்கள் பேரண்ட்ஸ்க்கு கிடையாது, இருந்தாலும் நம்ம ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தா பிபியில் போஸ்ட் ப்ராண்டியில் வந்து 233. ஏன்னா இவ்வளோ இருக்குது, நமக்கு இந்த மாதிரி இருந்ததே இல்லையே என்னன்னு சொல்லிட்டு சரி 2 நாள் கழித்து பாஸ்டர்கிட்ட வந்து சொன்னேன். பாஸ்டர் சொன்னார், நான் டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன். வேணாம் பாஸ்டர், எனக்கு வந்து நீங்கள் ஜெபம் பண்ணால் எவ்வளோ பேர் சாட்சி சொல்கிறாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் பாஸ்டர்னு. சரி ஒரு 4 நாள் கழித்து திரும்ப போய் டெஸ்ட் பண்ணுறப்ப பயங்கரமாக டென்ஷனாக இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு. அதே போல் பார்க்குறப்ப ஃபாஸ்டிங்கில் வந்து 153, பிபியில் 125. ஒன்று போய் நான் டாக்டர்கிட்ட அதை கன்சல்ட் பண்ணவே இல்லை, இது நார்மல் தான் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். உடனே பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து டிவைன் விஸ்டம் அகாடமி பற்றி இப்போ சொல்லணும். நான் லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் தவறாமல் டிவைன் விஸ்டம் அகாடமி போய்கிட்டுருக்கிறேன். பாஸ்டர் வந்து நிறைய கருத்துக்கள் ஆண்டவரோடு எப்படி கூடவே நடை போடுறதுன்றதை நிறைய சொல்லுவார். நான் வந்து 5 hours ஆண்டவரோட செலவு பண்ணுவேமா அப்படி இப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நம்மளாலலாம் அவ்வளோ முடியுமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம வந்து பாஸ்டருக்கு உதவி செய்கிற அதே ஆண்டவர் நமக்கும் உதவி செய்வார். பாஸ்டர் தான் எல்லாமே சொல்கிறார்ல, எனக்கு செய்கிற ஆண்டவர் உங்களுக்கும் செய்வாருமா. நான் பாஸ்டராக இருக்கிறதுனால மட்டும் கிடையாது, உங்களுக்கும் அதே ஆண்டவர் வந்து மாறாதவர். அதனால எல்லாருக்கும் ஒரே பட்சபாதம் இல்லாத தேவன்மா உங்களுக்கு செய்வார். நிறைய விஷயங்கள் என்னன்னு சொல்கிறதுனே எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு இது சொல்கிறதுனாக்கா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் பேசலாமா? ஒரு 5 minutes. ஓகே, நோ ப்ராப்ளம். ஃபஸ்ட் வந்து எங்கள் பையனுக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து ஏப்ரலில் ஹை டெம்பரேச்சர். அவன் வந்து எக்ஸாம் யூபிஎஸ்சி படிக்கிறதுக்காக மெட்ராஸில் இருந்தான். ஹை டெம்பரேச்சர் 2-3 நாள் சொன்னால் நான் டேப்லெட்லாம் சொன்னேன், நீ சாப்பிட்டு அங்கேயே இருப்பான்னு. அப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணால், அம்மா என்னால் எழுந்திரிக்கவே முடியல, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க கூட ஆள் இல்லை, என்ன பண்ணட்டும். இல்லைப்பா நீ உடனே கிளம்பிவான்னு. வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. டாக்டர்கிட்ட தான் போய் காமிச்சிட்டு இருந்தால் கண்ட்ரோலே பண்ண முடியல. கடைசியில் அட்மிட் பண்ணுறேன். பாஸ்டர்கிட்ட வந்து காமிச்சோம், அட்மிட் பண்ணிவிடுங்கன்னு. சரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து அவனுக்கு வந்து ஏன்னா 10 மாதத்தில் 10 கிலோ வெயிட் குறைஞ்சிட்டான். 75 இருந்தவன் 65, அப்படி பயங்கரமாக ஒடுங்கி போயிட்டான். எனக்கே ஒரு மாதிரி டவுட்டாக தான் இருந்துச்சு, டிபியாக கூட இருக்குமா என்னன்னு. அதே போல் டாக்டர்ஸ் சொன்னாங்க, டியூபர்குலஸ் அப்டமன் மாதிரி இருக்குது, எதுக்கும் ஸ்கேன் பண்ணான்னு என்னை பக்கத்தில் வச்சுட்டு அந்த நோட்ஸ் எல்லாம் காமிச்சாங்க. அப்படியே பயங்கர பயம், ஆண்டவரே என்ன பண்ணுறது, டிபின்னா அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறதுனா எவ்வளோ, அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எவ்வளோ கஷ்டம் சாப்பிட்டுட்டு. ஆண்டவரே நீங்கள் ஒரு அதிசயத்தை செய்யுங்க, இருக்கிறவைகளை இல்லாதவைகளை போல் அழைக்கிறவர், ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கும் தேவன். ஆனால் பாஸ்டர் வந்து இருக்கிறவைகளை இல்லாதவைகளை போல் செய்வாருமா அப்படின்னு நிறைய, அதான் அந்த டிவைன் விஸ்டமில் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அந்த ஸ்கேன் எல்லாம் எடுக்கிறப்ப, அந்த சிடி ஸ்கேன் எடுக்கிறப்ப அப்படியே அதே இதை சொல்லி ஆண்டவரே நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அடுத்த நாள் என் பையன்கிட்ட டாக்டர் சொன்னாராம், இல்லைப்பா நாளையிலேருந்து டிபி ட்ரக்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும், 1 yearக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடுங்க, ஒன்றும் இல்லை நல்லா ஆயிடுவீங்க அப்படின்னு. இல்லை ஆண்டவரே, என் பிள்ளைங்க எல்லாரும், நான் என் குடும்பமே உமக்கு சாட்சியாக நிற்கணும், அதெல்லாம் இருக்காது, நீங்கள் அற்புதம் செய்யுங்க, எவ்வளவோ செஞ்சுருக்கீங்க, இதை செய்யுங்கன்னு. அதே போல் அடுத்த எனக்கு தெரியாது, எங்கள் பையன்கிட்ட வந்து டாக்டர் சொல்லியிருக்காரு, அம்மா நீ சொல்லிகிட்டு இருக்க டாக்டர் சொன்னாரா நாளையிலேருந்து டிபி ட்ரக்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு அப்படின்னு சொல்லி. அதே டாக்டர் அடுத்த நாள் வந்து பார்த்துட்டு, டாக்டர் ஒன்றும் தேவை இருக்காது, உங்கள் பையனுக்கு வந்து இந்த பாருங்க ஆன்டிபயோட்டிக் 5 days பார்ப்போம், ஃபீவர் வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருச்சுன்னா தேவையில்லைன்னு. அப்பா எனக்கு அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கவே முடியல. அவ்வளோ எப்படி ஏன்னா எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அதே போல் மகளுக்கும் அதே போல் தான் கல்யாணம் ஆகி 1 year ஆகி பாஸ்டர்கிட்ட
ரொம்ப தொல்லை, மாப்பிள்ளைக்காக தொல்லைன்னு மாப்பிள்ளைக்கு தொல்லை பண்ணோம். அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகணும்னு சொல்லிட்டு 3 தடவை அவளுக்கு தள்ளி போய் ஆனால் பாசிட்டிவ் ஆகலை. பாஸ்டர் வந்து நிறைய எனக்கு டிப்ஸ் கொடுத்தாரு, என்ன எப்படியெல்லாம் ஜெபிக்கணும்னு. அதே மாதிரி ஜெபிச்சு பொண்ணு கன்சீவ் ஆகி 45 டேஸ்லேயே வந்து கொஞ்சம் ப்ளீட் ஆகி, நான் இங்கேருந்து அந்த சூரத்தில் இருக்கிறேன், அங்கே போய் பார்த்துட்டு, அப்பா எதுவுமே இருக்கக்கூடாது, இது ஸ்கேன் பண்ணால் ஃபீட்டல் ஹார்ட் பீட்ஸ் கிடையாது, இன்னும் ஒரு 10 டேஸ் பார்ப்போம். அந்த 10 டேஸ் நான் அங்கே பக்கத்தில் தான் இருந்தேன். ஆண்டவரே, அந்த இருதயத்தை உருவாக்குவர் நீரப்பா, அவயவங்கள்லாம் நீங்கள் உருவாக்குறீங்க, எனக்கு எல்லாம் பைபிள் வேர்ட்ஸ் தன்னால் பார்க்காம கடன்னு என்னென்ன ஆப்டாக எது சொல்லணுமோ அப்படி ஆண்டவர் சொல்லி கொடுத்த அந்த நாட்களில். ஆனால் நல்ல ஒரு தெளிவு, பயப்பட வேண்டாம், விசுவாசிக்கிறவன் பதறான்னு பாஸ்டர் சொல்கிறது போல் அப்பப்போ அந்த வார்த்தையை நான் பதறாமல், ஆண்டவரே எனக்கு பதறக்கூடாது, எதுக்கு நீங்கள் இருக்கிறீங்கன்னு ஒன்று சொல்லி அருமையாக திரும்ப போய் ஸ்கேன் பண்ணுறப்ப ஹார்ட் பீட்ஸ் நல்லா இருந்து, அப்புறம் இங்கே வந்து பார்க்கும் பொழுது அந்த ஒரு கிளாட் இருந்ததுனால அவளுக்கு ப்ளீட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. நான் அங்கே போயிருந்தப்போ கூட ப்ளீட் ஆகிட்டே இருந்துச்சு. 2500 கிலோமீட்டர்ஸ் அவளை ட்ராவல் பண்ணி இங்கே அழைச்சிட்டு வரணும். எவ்வளோது டாக்டர்ஸ்கிட்ட போய் கேட்டால், என்னம்மா நீ டாக்டராக இருந்துட்டு இது ஒரு கேள்வியான்னு கேட்பாங்க. வேணாம், டாக்டர்கிட்டலாம் போவேணா, அப்படி நைஸாக கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணேன். பாஸ்டர் கவலைப்படாதீங்க, தேவ தூதர்களாக அனுப்புவாங்க, நீங்கள் ஏஞ்சல்ஸ் பற்றி நான் எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கேன், எதுக்கு பயப்படுறீங்கன்னு. 2500 கிலோமீட்டர்ஸ் ட்ரெயினில் வர்றப்போ அந்த குளுக்கெல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியல. நல்ல சுகபத்திரமாக வந்து சேர்ந்து இப்போ வந்து ப்ரெக்னென்சி கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னும் ஒரே ஒரு சாட்சி, எனக்கு வந்து போன வருஷத்தில் தலையில் பயங்கரமாக வலி, மூக்கிலேருந்து ஒரு ஃபவுல் ஸ்மெல்லிங் டிஸ்சார்ஜ். வந்து என்னடா இப்படி ஃபவுல் ஸ்மெல்லிங் டிஸ்சார்ஜ் தலை வலிக்குதுன்னு பாஸ்டர் சொன்னார், ஏதோ ஒரு விச் கிராஃப்ட் தான் உங்களுக்கு இது பண்ணுதுங்க டாக்டர்னு. சரி, ஃபாஸ்டருக்கு கேட்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வருதுன்னு டக்குன்னு உடனே இஎன்டியை போய் பார்த்தேன். மூக்கிலேருந்து ஒரு ஃபவுல் ஸ்மெல்லிங் டிஸ்சார்ஜுங்கிறீங்களே, அந்த டிஸ்சார்ஜ் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புனீங்களான்னு. ஐயோ அனுப்பலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றப்போ தான் எவ்வளவோ ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு, இதை எதுக்கு நம்ம டிஸ்சார்ஜ் அனுப்பிட்டு அதை வந்து கவலைப்படுவானேன்னு பாஸ்டர்கிட்ட சொன்னேன். இல்லை டாக்டர், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இதாக இருக்குது, அதனால தான். கிட்டத்தட்ட அந்த வலிக்கு என்னால் மண்டை வலியில் தாங்கவே முடியாது. அந்த டிஸ்சார்ஜ் வரும்பொழுது அந்த ரூமே ஒரு ஸ்மெல். ஆனால் பாஸ்டர் எனக்கு சொல்லுவார், ஏதேன் தோட்டத்து நறுமணம் பற்றியெல்லாம் சொன்னாரா. என்னடா ஏதேன் தோட்டத்து நறுமணத்தை சொல்கிறாரு, நமக்கு இவ்வளோ ஒரு மோசமான ஃபால் ஸ்மெல், என்ன பண்ணுறேன். எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவார், போய் மூக்கை வந்து வாஷ் பண்ண. மூக்கை எப்படி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ண முடியும்? ஆண்டவரே என்ன அது ஆண்டவரே, என்னோட சாபங்களுக்காக தானே நீங்கள் முள்முடி சூட்டினீங்கன்னு வேதத்தில் வாசிக்கிறேன்னு ஒவ்வொன்றும் ரொம்ப கஷ்டம். பாஸ்டர் கொடுக்குற அந்த கர்ச்சீஃபை ஏதோ எப்போ பார்த்தாலும் அந்த தலையில் போட்டுக்கிட்டே, ஆண்டவரே இதில் வேத வசனம் இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்கன்னு ரொம்ப கிட்டத்தட்ட 1 இயர் தலையில் மண்டையில் வலி. இந்த இப்படி கழுத்தை இப்படி தூக்குனா இந்த இடத்துல வந்து அப்படி ஒரு வலி வலிக்கும். அதெல்லாம் வந்து அனுபவிக்கும் பொழுது தான் தெரியும். நம்ம சொல்கிறப்போ ஒன்றும் ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபவுல் ஸ்மெல்லிங் டிஸ்சார்ஜில் எப்பா எனக்கு பரிபூர்ண சுகம், ஆண்டவர் வந்து பரிபூர்ண சுகத்தை கொடுத்து என்னை நிற்க வச்சுருக்கார். கோடி நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தருக்கு தான். எனக்காக ஜெபித்த பாஸ்டர் நிறைய டிப்ஸு, டிவைன் விஸ்டம் அகாடமியில் அவர் சொன்ன டிப்ஸு எல்லாமே எனக்காக தான். எப்படி ஆண்டவர் கூட நடைபெறார், ஏனோக்கோடு நடைபோட்ட தேவன் நம்மளோடு நடைபெறுவாருன்றதை பாஸ்டர் மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. லோகேஸ்வரி ப்ரெக்னென்ட் ஆகி டைமில் ட்ராவல் பண்ணக்கூடாது. ஷீ இஸ் அ மெடிக்கல் டாக்டர். ஷீ நோஸ். said she was traveling 2,500 miles, more than 24 hours in train, safe. I prayed and stopped the bleeding. அவங்க சொல்கிறாங்க ப்ளீடிங் ஆகுன்னு சொல்லிட்டு, ஃபீட்டஸ்லேருந்து ப்ளீடிங் ஆகினா அபார்ஷன் ஆயிரும். அதனால் நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் காட்டினாத்தில் ஃபீட்டஸில் இல்லை, அந்த ஃபலோப்பியன் டியூப்பில் வேறு இடத்துல ஒரு சின்ன காயம் இருக்குது, அதிலேருந்து தான் ப்ளீடிங் ஆகுது, நீ கவலைப்படாது அப்படின்னு சொன்னார். அவங்களுக்கு நான் அதே சொன்னேன், அவங்களுக்கு அதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரத்தனாக்கருக்கு டாக்டர்ஸ் மெடிக்கல் டெஸ்ட்டில் டியூபர்குலோசிஸ்னு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. டியூபர்குலோசிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் ஃபார் 1 year, எந்த டிபினாலும் ட்ரீட்மெண்ட் 1 year பண்ணோம். ஆல்டர்னேட் டேஸில் மெடிசன் சாப்பிடணும் 1 year. கர்த்தர் அவருக்கு டாக்டரே வந்து இல்லைன்னு சொல்லி ஆரோக்கியமாக அவர் கிளாஸ் 1 எக்ஸாம் எழுத படிச்சிட்டு இருக்காரு. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட். என் பேர் ஸ்டெஃபி ஃப்ளோரா.
நான் ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே ப்ராஜெக்ட் முடிஞ்சிட்டனால எங்கள் டீம் அப்படியே வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்த ப்ராஜெக்ட் கூப்பிட்றோன்னு சொல்லிட்டு கூப்பிடவே இல்லை. நான் அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸாக நான் வேறு ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், கிடைக்கவே இல்லை. எனக்காக பாஸ்ட்டும் நிறையா தடவை ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. ப்ரேயர் டவரில் இருக்க ஆண்டி மார்க்கஸ் ஆண்டி நிறையா தடவை ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நான் வந்து என்ன ஆண்டவர்கிட்ட கேட்டேன்னா, நான் இனிமேல் எந்த வேலைக்காகவும் நான் ட்ரை பண்ண மாட்டேன் ஆண்டவரே, வேலை என்னை தேடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாட்சி சொல்கிறேன். அதே மாதிரி இந்த புது வருஷத்தில் எனக்கு ஆண்டவர் நல்ல வேலையை தந்திருக்காரு. அதுக்காக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதான். Praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தர் நல்லவர். எஸ்எம்எஸ் மூலமாகவும் எண்ணிறந்த இமெயில்ஸ் வந்தது. கர்த்தர் எஸ்எம்எஸ் வந்துகிட்டே இருக்குது. ஹாஸ்பிட்டல்லேருந்து எஸ்எம்எஸ் வந்துகிட்டே இருக்குது. ஒருத்தர் வந்து சென்னை பட்டணத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் பெருசு கட்டி உட்கார்ற இடத்துல வந்துடுச்சு. வலி தாங்க முடியாமல் கதறி அவருக்கு பெயின் கில்லர்ஸ் கொடுத்தா கூட பெயின் கில்லர்ஸ் வேலை செய்யலை. அப்போது டாக்டர் என்ன சொன்னாங்க, எங்களால் தெரிஞ்ச பெயின் கில்லர்ஸ்லாம் கொடுத்துட்டோம், ஓவரானெலாம் இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, வரலன்னா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கைவிட்டாங்க. அப்போ அவர் ஃபோன் பண்ணார். ஐ ஆஸ்க்ட் தி லார்ட். அவரால் தாங்க முடியலன்றாரு, இத்தனை நாள் தூங்கலைன்றாரு, என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன். டெல் ஹிம் வித்தின் 24 hours த பாயில் வில் பர்ஸ்ட் அப்படின்னு சொன்னார். அவரை நேற்று ஃபோன் பண்ணார். 10 மணி நேரத்தில் ஆயில் பர்ஸ்ட் ஆச்சு. அது இன்னும் பழுக்கலைன்னு சொல்லி டாக்டர் சொன்னார். அது எப்படி பர்ஸ்ட் ஆச்சு அப்படின்னு டாக்டர் கேட்குறாராம். ஆண்டவர் பண்ணாருப்பா. அவருக்கு பழுக்கணும் இதெல்லாம் கிடையாது. அவர் வந்து நம்ம செமினாருக்கு வந்து செமினாரில் வந்து சாட்சி கொடுக்க போகிறாரு. யா 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 யூ வாண்ட் டு டெல் அ டெஸ்டிமனி? ஓகே, நல்லா பேசியா? ஓகே, சொல்லு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னைய 75 ஸ்டூடெண்ட்ஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க வச்ச தேவனுக்கு கொடான கொடி நன்றி. Praise the Lord. 75ல ஃபஸ்ட்டு, 75 ஸ்டூடெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு. நம்ம சர்ச்சில் உள்ளவங்களை அப்படி தான் இருக்கணும். தானியேலின் புத்தகத்தில் சொல்கிறது, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ சாஸ்திரிகளிலும் 10 மடங்கு ஞானஸ்தராக இருந்தார்கள். ஆகவே காட் பிளெஸ் யூ. உன் ஃபோட்டோ பேப்பரில் வரணும், கல்லூரியில் படிக்கும்போது, +2 படிக்கும்போது. சரியா? சரி, ரைட். ஐ ப்ரே ஃபார் ஹர். ஷி இஸ் ஹேவிங் சம் ப்ராப்ளம் இன் ஹர் ஆஃபீஸ். லார்ட் ஜீசஸ், வேண்டாமல் கர்த்தரை ஆராதிக்கிறவாங்கிறதுக்காக அவளை என்ன டார்ச்சர் பண்ணுறாங்கப்பா. சில காரியங்களை விருப்பமில்லாத செய்யக்கூடாத சில காரியங்களை செய்ய, இதை வணங்கு அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் மகளுக்கு தீரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். அழாத. Praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தர் ரொம்ப நேசம் உள்ளவர்ப்பா. நான் சொல்லிட்டேன், பூலோகத்திலே இருக்க வேண்டாம், 2 மணி நேரம் இருந்தால் போதும், சாப்பிட்ற நேரம் மாத்திரம், மற்ற நேரம்லாம் பரலோகத்திலே இருக்கிறேன். ரொம்ப ஒண்டர்ஃபுல், ஒண்டர்ஃபுல். இப்பொழுது ஜீவிதாவில் சிங்க சாங். எதை தருவேன் காணிக்கையாக? ஆண்டவருக்கு எதை காணிக்கையாக நீங்கள் கொடுக்க போகிறீங்க? உடைந்த உள்ளம், நறுங்குண்ட உள்ளம். உங்கள் அன்பு. அவ்வளோ பெரிய தேவன் சிலுவையில் அவர் நமக்கு கொடுத்துருக்காரு. கடைசி சொட்டு ரத்தத்தை உலகத்தில் சிந்திட்டு போயிட்டார். அவர் கேட்குறார், நம்ம அன்பை கேட்குறாருமா, நம்ம அன்பை கேட்குறார். பணத்தின் மேல் அன்பு வைக்கிறோம், பாஸ்புக் மேல் அன்பு வைக்கிறோம், ஆண்டவர் மேல் அன்பு வைப்பாயா? இதையெல்லாம் நான் உனக்கு செய்தேன், நீ எனக்கு என்ன செய்கிறாய்?
காணிக்கை நாம் எதையும் கொடுக்க முடியாது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அவர் எவ்வளோ நேசிக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணும்போது நான் அவருடைய பிரச்சனையை பார்க்குறேன். ஒருத்த நேரத்து ஃபோன் பண்ணார், என்னுடைய சரீரத்திலிருந்து புழுக்கள் வெளி வருகிறது, அழுகி போய்விட்டது, உயிர் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கேன்சரில் துடிக்கிறாங்க, வேதனையில் துடிக்கிறாங்க, பண கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. மக்களால் ஏமாற்றப்பட்ட நிலையிலே அவதிக்குள்ளாகும் மக்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்களுடைய குரலை கேட்டு கேட்டு ரொம்ப கஷ்டமாச்சு. ரைட், நீங்கள் ப்ரேயர் டவரில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க இந்த செமினாரை பற்றி அட்வர்டைஸ் பண்ணுங்கள். சும்மா ப்ரே பண்ணி மாத்திரம் விட்டுறக்கூடாது. 13th 14th செமினார் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் செமினார். கர்த்தர் அதை குறித்து பரலோகத்தின் செய்தி, ஐ எம் டேக்கிங் த மெசேஜ் ஃப்ரம் என்சைக்ளோபீடியா ஆஃப் 985 மெசேஜஸில் கொடுக்குறேன். எல்லாம் அப்சல்யூட்லி நியூ மெசேஜ். ஸோ அதில் வெளியூர்லேருந்து வராங்க, ஃப்ளைட்டில் வராங்க, காரில் வராங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. நம்ம இங்கே இருக்கிறோம், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 1000 rupees ரெஜிஸ்ட்ரேஷனில் 500 ஆக்கியிருக்கேன் நம்ம சர்ச் மெம்பர்ஸ்க்கு மாத்திரம். டோக்கன், டிக்கெட் டோக்கன் வில் பி கிவன். ஈவன் வாலண்டியர்ஸ் வில் ஹாவ் டு பை. யூ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் ஃபார் த லார்ட். அவ்வளோ பண்ணிப்போம். எதை காணிக்கா கொடுப்போம்? இதெல்லாம் எனக்கு காசில். ஐ எம் நாட் கெட்டிங் 1 rupee ஃப்ரம் த சர்ச் as an offering. On the other hand, minimum 1 to 1.5 lakhs I am putting into the church. My accountant is here. My staff knows the church is not able, we are not able to run the church with the offering that is coming. 7 vans ஓடுறோம், 5 missionaries support பண்ணுறோம். Very tough, but God supplies. I want, if you can give for the seminar, God told me they will bless the seminar. கொடுக்குறாங்க. I want Rajkumar to come. Rajkumar is here. Yes, Rajkumar. The Lord is showing you. I don't know whether you are here. You are here. Come. கடைசி வரைக்கும் பார்க்குறது எனக்கு கண்ணு தெரில. Rajkumar was my old friend. அவர் கிடியன்ஸில் டாப் லீடர். திருப்பூருக்கு நான் போயிட்டு அந்த கிடியன் செமினாரில், ரீஜனல் செமினாரில் பேசுகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சிது. அவர், நீங்கள் ஒரு செட்டிமினி சொல்கிறீங்களா சன்னை பற்றி? ரைட், ஓகே. He was without a child for a long time. God blessed a beautiful son. Very close friend. எனக்கு உள்ள பனியன்ஸு எல்லாமே கவர்மெண்ட்ஸ் எல்லாம் திருப்பூர்லேருந்து தான் வருது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகே. என் பேர் ராஜ்குமார். 2001ஆம் ஆண்டு எங்களுக்கு திருமணம் நடந்தது. அதற்கு குழந்தைக்காக நாங்கள் காத்திருந்த பொழுது 4 முறை மிஸ்டு அபார்ஷன் ஆனது. அதற்கப்புறம் 10 ஆண்டுகளுக்கு குழந்தை இல்லை. திருப்பூரில் போயிருந்தோம். அப்பொழுது ஒரு ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆனவுடனே 3 years ஒய்ஃப் வந்து இங்கே இருந்தாங்க, திருச்சியில் இருந்தாங்க. நான் திருப்பூரில் இருந்தேன் வேலை நிமித்தமாக. அப்போ வந்து 4 times வந்து அவங்க கன்சீவ் ஆனாங்க. ஆனால் அது மிஸ்ட் அபார்ஷன் ஆயிடுச்சு. சரி, திருப்பூர் 3 years கழித்து அங்கே போய் இருக்கும் பொழுது குழந்தை உண்டாகும் என்று நான் போயிருந்தோம். ஆனால் 2004 2011 வரை குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டோம். நாங்கள் போவோம், இந்த கிடியன் மினிஸ்ட்ரியில் நாங்கள் போய் அந்த வேதத்தை நாங்கள் கொடுக்குறோம் என்று நாங்கள் சொல்லுவோம். எல்லாம் முடித்தோன்னே பாஸ்ட்டு கேட்பாங்க, உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்று கேட்பாங்க. எனக்கு பாஸ்ட்டு சொல்லி கொடுத்தது விசுவாச வார்த்தைகள். அவங்க சொல்லி கொடுத்த வார்த்தைகள் அந்த பாஸ்டருக்கு நாங்கள் சொல்லுவோம், எங்கள் குழந்தைங்க பரலோகத்தில் இருக்காங்க, ஆண்டவர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்படியே நாங்கள் அந்த திருப்பூரில் மருத்துவரிடத்தில் போன பொழுது அவங்க சொன்னாங்க, வயிற்றில் டிபி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அதை டிபியெல்லாம் கேன்சல் பண்ணி நாங்கள் 2004 சாமுவேல் என்று எங்கள் குழந்தை கொடுத்தா அந்த குழந்தைக்கு சாமுவேல் என்று நாங்கள் பேர் வைப்போம்னு சொல்லி நாங்கள் பொருத்தனை பண்ணி அவனை நாங்கள் ஜெபம் பண்ணினோம். அப்படியே 2011ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் எந்த மருத்துவ உதவி இல்லை, துணை இல்லை, இறைவனுடைய வல்லமையினால் அவர் ஆண் மகனையே அதை காட்டினாங்க. உடனே பாஸ்டருக்கு நான் ஃபோன் பண்ணேன்,
பாஸ்டர் இந்த மாதிரி கோயம்புத்தூரில் நாங்கள் ஆண்டவர் அந்த பிள்ளையை கொண்டு வந்து காமிக்கும் பொழுது இது என்ன குழந்தைன்னு அந்த நர்ஸ் கேட்டாங்க. பார்த்தேன், ஆண் குழந்தை. அப்படியே சாமுவேலுங்கிற பேரையே ஆண்டவர் கொடுத்து அப்படி ஆசீர்வதித்தார், பரவசப்படுத்தினார். அதுக்கு பாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. உடனே சொன்னேன், பாஸ்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, மகிழ்ச்சி அடைந்தாங்க. அதுக்காக நான் அந்த திருப்பூரில் ஒரு பெரிய தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கிடியன் கன்வென்ஷனுக்கு பாஸ்டரை கூப்பிட்டு அந்த மக்களுக்கு மத்தியில் பேச சொன்னேன். அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்று வல்லமையாக தமிழ்நாடு முழுக்க இந்த வேதத்தை பாஸ்டரோட செய்தி அபிஷேகத்தினால கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் இந்தியாவில் பல மீட்டிங்க்கு வந்து பேசுவாங்களா அப்படின்னு கூட அவங்க கேட்குறாங்க. இப்படி ஆசீர்வாதமாக இருக்கிற பாஸ்டருக்காக அவர்கள் இன்னும் நல்ல நீடித்த நாட்களோடு சுகத்தோடு குடும்பமாக அவர்கள் இருக்க நாங்கள் ஆண்டவரை செபிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சரி. ஸோ நைஸ். திஸ் மார்னிங் த லார்ட் டோல்ட் மீ யுவர் நேம். நீங்கள் வந்திருக்கீங்களான்னு தெரியாது, எனக்கு கண்ணு தெரில அவ்வளோ கூட்டத்தில். நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணுங்கள். காட்ஸ் ப்ரெசன்ஸ் இஸ் தேர். கோஸ் அண்ட் ஸ்டாண்ட் நியர் த சோஃபா. காட் இஸ் கோயிங் டு பிளஸ். லார்ட் ஜீசஸ், இட்ஸ் நாட் மீ மாஸ்டர். யூ டோல்ட் ஹிஸ் நேம். நீங்கள் சர்வீஸில் ராஜ்குமார் சொன்னீங்களே, ஏன் சொன்னீங்க? அவரை பிளஸ் பண்ண போகிறீங்களா? ப்ளீஸ். Shut! Shama! Yes, Lord. Enough, Lord. Enough. Wear off. Thank you, Lord. Thank you, Master. You love him so much. You love him so much, dear Lord. I saw the anointing coming. Rajkumar, God is going to bless you. Your mother is a blessed mother. The Lord says your mother is a blessed mother. Your sister is blessed of the Lord with a child. And another brother is getting married very shortly. Thank you, Lord. Your presence, God's presence is with you. குடும்பத்தை இன்னும் ஆசீர்வதிக்கிறார். சிஸ்டர் ஆசீர்வதிக்கிறார். சிஸ்டர் பிரிஞ்சு இருக்கும்போது நான் தான் சொன்னேன், சிஸ்டர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போங்க, திருப்பூர் போய் சகோதரனோட கூட இருங்கன்னு. அவங்களும் நல்ல வேலையை ரிசைன் பண்ணிட்டு போனாங்க. மேன் ஆஃப் காட் சொல்கிறத உடனே பிலீவ் பண்ணுறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ராஜ்குமார், தேங்க்யூ. ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஆர் ஹியர். த வேர்ட் கேம் ராஜ்குமார், ஸோ ஐ கால் ராஜ்குமார். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Savior, will you sing a solo?
Praise the Lord, praise the Lord. Christmas and New Year message, 100 rupees, 200 rupees for sales outside for you. And 50 ரூபாய்க்கு நியூ இயர் செய்தி 50 ரூபாய், கிறிஸ்மஸ் செய்தி 50 ரூபாய். யோவான் ஸ்நானகனை பற்றி முன்னோடியாய் த ஃபோர் ரன்னர்ஸ் ஆஃப் செகண்ட் கம்மிங் என்ற செய்தி, அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படி பாரத்தோடு ஜெபிக்கிறேன். I call upon Jane to come to the stage. Jayan is or was top executive in Malaysian Airlines. Our resignation கொடுத்துட்டாரு. He is joining our Rhema Media Center as director with effect from 10th of February. I want to pray for him. Lord, bless Jayant and his dear wife and the 2 children. அவர் வந்து அந்த மலேசியன் ஏர்லைன்ஸில் டாப் எக்ஸிக்யூட்டிவாக அவங்களுக்கு வேலை செய்தார். இப்போ கர்த்தருக்கு வேலை செய்ய வராரு. We are going to give him a good salary. We are not less than any airlines. We are more than airlines because our heavenly airlines, I travel most of the time without ticket in the chariot of heaven. So he will be a blessing to Rhema Media Center. கர்த்தர் ஆசீர்வதித்து அவரோடு கூட இருந்து தம் பணிகளை மகிழ்ச்சியோடு செய்து பெரிய அறுவடைக்கான பயத்தோடு அவர் சமூகத்துக்கு நேராக கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நம் இருதயத்தில் வைத்து கர்த்தரை நம்பி அவருடைய சமூகத்துக்கு நாம் வரப்போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பா. அந்த நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெற முடியும். அல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை உங்க இருதயத்தில் ஆண்டவர் வைக்கணும்? நம்ப வைக்கிறது இல்லை, வசனம் சொல்லுது அவர் நம்முடைய இருதயத்தில் வைக்கணும். அல்லேலூயா. நம் கர்த்தருக்கு பயப்படும் போது நம்முடைய பிள்ளைகளை அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் என்றென்றைக்கும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே, நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம். கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்கும் பொழுது உலகத்திற்கு இருக்கிற பயம் இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு சாட்சியோடு இந்த ஆராதனை ஆரம்பிக்க விரும்புகிறேன். கடந்த வருடத்தில் நான் ப்ரொமோஷனுக்காக என்னோட பேங்க்கில் போயிருந்தப்போ எனக்கு கிடைக்கல. பாஸ்டர்கிட்ட ஜோமெண்ட்டு போனேன். பாஸ்டரை திரும்பி கூப்பிட்டு சொன்னேன், பாஸ்டர் எனக்கு கிடைக்கல, நான் அப்பீல் பண்ணுறேன்னாரு. பாஸ்டர் ஜோமனார், ஆண்டவர் ஏதோ சித்தம் வச்சிருக்கிறாரு. இந்த வருடம் எனக்கு அது கொடுத்தாரு. ஆனால் நான் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஒரு வருடத்தை திரும்பி பார்த்தபோது என்ன இருந்துச்சுன்னா, நான் பேங்க்ல இருக்கிற எல்லா எக்ஸாமையும் அந்த ஒரு வருடத்தில் நான் ஆண்டவர் எனக்கு முடிக்க கிருபை செஞ்சார். இன்னைக்கு எல்லா ஸ்டாரோட ஆண்டவரோட ப்ரொமோஷன் எனக்கு ஆண்டவர் இந்த வருடத்தில் துவக்கத்தில் ஜனவரி 7 அன்னைக்கு எனக்கு அந்த டிக்ளேர் பண்ண ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைங்க அவர் என்றும் உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில தடைப்பட்டு இருக்கிற ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அது மிக நிறைவாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து அந்த ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாட போகிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நம்முடைய நம்பிக்கையினாலே நாம் தெரியப்படுத்துவோமா? ஆமென். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே, நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். சொல்லுங்க, பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவார். நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவார். நண்பனே, நீ பயப்படாதே. உலகத்தில் இருக்கிறவர்கள் நம்மில் இருக்கிறவர் அவர் பெரியவர். அவர் துணை நின்று நமக்காய் யுத்தம் செய்கிற தேவன்.
உலகிலே இருக்கும் அவனை விட நமக்குள்ளே இருப்பவர் பெரியவரே. சொல்லுவோமா? உலகிலே இருக்கும் அவனை விட நமக்குள்ளே இருப்பவர் பெரியவரே. துணை நின்று நமக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றி காண செய்வார். சொல்லுங்களேன். துணை நின்று நமக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றி காண. சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்தி. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். ஆமென். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவார். நண்பனே நீ பயப்படாதே, நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவார். நண்பனே நீ பயப்படாதே. அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். அதிசய கல்வாரி சிலுவையிலே சொல்லுங்களேன், அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். தழும்புகளால் நீ சுகமானாய், கர்மனின்படி பிறந்து விட்டார். தழும்புகளால் நீ சுயமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி. நன்றியோடு. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவார். நண்பனே நீ பயப்பட, பயமில்லாம நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவார். நண்பனே நீ பயப்படாதே, நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. உலகிலே இருக்கும் அவனை விட நமக்குள்ளே இருப்பவர் பெரியவரே. சொல்லுங்களேன். உலகிலே இருக்கும் அவனை விட நமக்குள்ளே இருப்பவர் பெரியவரே. துணை நின்று நமக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றி காண செய்வார். துணை நின்று நமக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றி காண. எல்லாரும் சேர்ந்து. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். சொல்லுங்க. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவேன். நண்பனே நீ பயப்படாதே, பயப்படாதே, நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவார். நண்பனே நீ பயப்படாதே. கரங்களை தட்டி பயமில்லாம கத்தட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்கு பயப்படும் பயத்தை மாத்திரம் எங்களுக்கு தாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சொல்ல போகிறோம். ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்து நம்முடைய இருக்கைகளை கூட அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை பேர் சொல்லி அழைத்தது அவருடைய கிருபை. நம்மை பெரியவனாய் மாற்றினும் ஆண்டவருடைய கிருபை. அந்த கிருபைகளை நாம் கொண்டாட போகிறோம். ஆண்டவருடைய கிருபை அனுதினமும் அது புதியவையான கிருபை. இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வர வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களை இந்த நாளில் அமுக்கி குலுக்கி உங்கள் மடியில சரியத்தக்கதாக கொட்டி அனுப்ப போகிறார். இந்த கிருபையை பெற்றுக்கொள்கிறவங்க ஆண்டவருடைய துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரை நான் பெற்றுக்கொள்வேன் விசுவாசித்தேன். நீங்க விசுவாசித்த ஆண்டவர் ஆராதிங்க. ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பார்த்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்க விசுவாசத்தை பெருக பண்ணுங்க. உங்க விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் நான் விசுவாசிக்கிறேன். இப்ப விசுவாசித்து ஆராதிக்கிறேன். ஒருவேளை எந்த இன்டர்வியூக்கு நீ போய் நீ கால் உனக்கு வராமல் இருக்கலாம். நீ சொல்லு, விசுவாசித்து சொல்லி பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் ஆண்டவரே. எனக்கு வர வேண்டியவர்களை வர வைப்பவர் நீ. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன்.
கர்த்தர் இந்த நன்மை இந்த நாளில் காண செய்ய போகிறார். இதை விசுவாசித்து ஒரு விசுவாசத்தின் ஆராதனை ஆண்டவருக்கு செலுத்த போமா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்கள் மேல் மூடுவதாக. ஆமென். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். எல்லாரும் சேர்ந்து கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை இயேசுவே கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். பேசல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. சொல்லுவோமா? நம்ம பேசல்லி அழைத்த கிருபை, கிருபை 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 இயேசுவே கிருபை 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 கிருபையா கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். உம்முடைய கிருபையா கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தை சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தை சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 சொல்லுமா? கிருபை இயேசுவே ஆமென். கிருபை கிருபை கிருபையா கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஆண்டவரே சொல்லுமா? கிருபையால் நிலை நிற்கின்றோம் இயேசுவே உங்க கிருபையால் நிலை நிற்கின்றோம். அப்படியே கரங்களை உயர்த்தி அந்த தேவனை ஆராதித்து பாருங்கள். அவருடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில இறங்கும், தேவனுடைய மகிமை உங்கள் மூடும். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த இடத்திலும் அவர் வந்து ஆசீர்வதிக்கிற தேவன். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். சொல்லுமா? உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். கரங்களை உயர்த்தி நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியா என்னை நிரப்புமே. கேளுங்களேன், பரிசுத்த ஆவி. ஆண்டவரே, இப்பொழுதே என் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்க பரிசுத்த ஆவி, உந்தன் பரிசுத்த ஆவியா என்னை நிரப்புமே. இயேசுவே, நீ பரிசுத்த ஆவியா என்னை நிரப்புமே. நீ நல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Yes, எங்களை முன்குறித்து அழைத்தவரே,
முன்குறித்தீரே, நீ கைவிடவே மாட்டீ. சொல்லுங்களேன், என்னை முன்குறித்தீரே, நீ கைவிடவே. எல்லா கரங்களையும் உயர்த்தி, என்னை முன்குறித்தீரே, நீ கைவிடவே. நல்ல தெய்வமே, என்னை முன்குறித்தீரே, நீ கைவிடவே மாட்டீர். அவர் ஆராதிக்கல. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு there is no one else like you. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. Hallelujah, hallelujah. அந்த பெந்தெகோஸ்தே வல்லமையின் ஆவியானவர் உங்கள் மேல் பலமாய் இறங்கி வரப்போகிறார். மேல் தரையிலே அவருடைய பிரசனம் நிரப்பினது போல் நாளை முழுவதும் அவருடைய பிரசனத்தினாலே நிரப்பும்படியா, எங்களை நிரப்பும்படியா, எங்களை நிரப்பும்படியா இறங்கி வாருங்கயா, எங்களை நிரப்பும்படியா, எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதான அபிஷேகத்தை ஆவி இப்பொழுது எங்கள் மேல் ஊற்றும்படியா சொல்லுவோமா. கிருபையின் ஆவியை ஊற்றிடுமே, கிறிஸ்துவின் பிள்ளைகள் எங்கள் மேலே அனலாய் எழுந்து தேசத்தை கலக்க அக்கினி ஊற்றிடுமே. எத்தனை பேருக்கு வேண்டும்? அனலாய் எழுந்து தேசத்தை கலக்க அக்கினி ஊற்றிடுமே. எல்லா கரங்களையும் உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபையின் ஆவியை ஊற்றிடுமே, கிறிஸ்துவின் பிள்ளைகள் எங்கள் மேலே அனலாய் எழுந்து தேசத்தை கலக்க அக்கினி ஊற்றிடுமே. புதிய அக்கினியை அனலாய் எழுந்து தேசத்தை கலக்க அக்கினி ஊற்றிடுமே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, வல்லமையோடு தேவ மகிமையோடு ஹல்லேலூயா, தேவ மகிமையா எங்களை மூடட்டும். மகிமை ஹல்லேலூயா, 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 மகிமை ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தன்னை தாழ்த்துவோருக்கு தேவ கிருபை என்றும் உண்டு என்றவரே. தன்னை தாழ்த்துவோருக்கு தேவ கிருபை என்றும் உண்டு என்றவரே. தாழ்மை அணிய விரும்புகிறேன், தயவாய் என்னை உயர்த்திடுமே. தாழ்மை அணிய விரும்புகிறேன், தயவாய் என்னை. எல்லா கரங்களையும் உயர்த்தி ஹல்லேலூயா, மகிமை ஹல்லேலூயா, 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 மகிமை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையின் ஆவியை ஊற்றிடுமே, கிறிஸ்துவின் பிள்ளைகள் எங்கள் மேலே அனலாய் எழுந்து தேசத்தை கலக்க அக்கினி ஊற்றிடுமே. அக்கினி ஊற்றட்டும். அனலாய் எழுந்து தேசத்தை கலக்க அக்கினி ஊற்றிடுமே. எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, மகிமை ஹல்லேலூயா, 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 இயேசுவே ஹல்லேலூயா, அக்கினி போல வாருங்கப்பா. ஹல்லேலூயா, 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 இயேசுவே ஹல்லேலூயா, தேவ மகிமை இப்பொழுது வல்லமையா ஒவ்வொரு மேலும் ஹல்லேலூயா, தேவ வல்லமை தேவ ஹல்லேலூயா, ஒவ்வொரு மேலும் பிள்ளைகள் ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
பெற்றுக்கொள்கிறது. சும்மா இருக்க முடியாது. அந்த அக்கினி உங்கள் இடத்துல பற்றி எரியும் பொழுது, ஓ தேவனுடைய அக்கினி உங்கள் மேல் நிற்கும் போது நிற்கக்கூடாத ஒரு வல்லமை, ஓ தேவன் உங்களை பயன்படுத்துகிற விதம் அதிசயமான காரியங்களை செய்வார். இந்த அதிசய தேவனை நாம் ஆராதனை செய்வோம். ஓ அதிசயமானவரே, எங்கள் ஆலோசனை கர்த்தரே, நீ நித்திய பிதாப்பா, ஆராதிக்க உடைய சமூகத்துக்கு வருகிறோம். அந்த தேவனை பார்த்து சொல்லுவோமா? ஓ ஜீசஸ், நீ நல்லவர், நீர் வல்லவர், நீ மாறாதவர், ஆராதனை நாயகன் நீரே. சொல்லுங்களேன். ஆராதனை வேந்தனும் அதிசயமானவரே, ஆராதனை நாயகன் நீரே. வாக்குத்தத்தம் செய்தவரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே இயேசுவே. ஆயுள் முடியும் வரை அன்பான தெய்வம் நீரே, உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை வேந்தரும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே இயேசுவே. ஆராதனை வேந்தரும் நீரே. ஓ அழகு சிறந்தவர், எங்கள் மென்மையும் சிறப்புமான கிறிஸ்துவை உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. இது அதிசயமானவர். ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆயிரம் பேர்களில் சிறந்தோ you alone, ஆண்டவரே சுனீரே. வெள்ளியே என் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. வீடு வெள்ளியே எங்கள் பிரியம் நீரே அப்பா, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதிப்போம். ஆராதனை நாயகன் நீரே இயேசுவே. ஆராதனை வேந்தரும் நீரே போதுமே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தரும் நீரே. ஆயுள் முடியும், ஆயுள் முடியும் வரை இயேசுவே உம்மை தொழுதிடுவே. உம்மை ஆராதிப்போம். ஆயுள் முடியும் வரை Jesus worship. உம்மை தொழுதிடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆராதிக்கிறோம். ஆராதனை நாயகன் நீரே. Love you Lord Jesus. ஆராதனை வேந்தரும் நீரே. எல்லா கணமும் மகிமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராக எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்
பயத்தோடும் பக்தியோடும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord. Thank you very much. 1 minute. I want to talk to the global audience. இந்த நிகழ்ச்சியை உலகத்தின் பல பகுதியில் பார்த்து கொண்டிருக்கும் மக்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், வாக்குத்தத்தம் இந்த பிப்ரவரி மாதத்தில் கொடுங்கள், கொடுங்கள், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அளந்து உங்கள் மடியில் போடுவாள். அதனால் இங்கே நம்ம சர்ச் மெம்பர்ஸ், இஃப் யூ ஆர் புட்டிங் அ டைத், அதனால் டைத்திலேருந்து பாதி எடுத்து இன்னொரு கவரில் போட்டு கொடுக்குறோன்னு சொல்லிடுறாங்க. ஓகே, செப்பரேட் ஃபார் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு போடுங்க. போடும்போது எங்கள் பாஸ்டர் சொன்னார், அமுக்கி குலுக்கி சரிந்து விழுபடி தடுறீங்கன்ட்டு. அது எப்படின்னு நாங்கள் பார்க்கணும், அதனால் போடுறோம். 10 ரூபா கூட போடலாம், உங்களை பொறுத்து. அமுக்கி குலுக்கி சரிஞ்சு விழுந்தால் 100 ரூபா கிடைக்கும், 1000 ரூபா போடலாம். இட்ஸ் ஆல் அப் டு யூ. அவர் ஸ்டாண்டர்டு தருவார். நம்ம ஸ்டாண்டர்டுக்கு நம்ம கொடுத்தோம்னா அவர் ஸ்டாண்டர்ட் தருவார். அந்த பொண்ணு 2 நாணயம் போட்டுச்சு, அதுதான் அவர் ஸ்டாண்டர்ட், ஹையஸ்ட் ஆஃபரிங். போகிற வழியிலே ஒருத்தன் வந்து சாப்பாடு கொடுத்தான், 100 தினார் எடுத்து கொடுத்தான். வாழ்நாள் முழுதும் அதுக்கு ரொம்ப கர்த்தர் பார்த்து கொண்டார். அதனால் டெஸ்ட் அண்ட் see that the Lord is good. இதை வந்து நான் காசு கேட்கவே இல்லை நினைக்காங்க. பாஸ்டருக்கு திடீர்னு காசு ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு, அதனால் இதெல்லாம் சொல்கிறாரு. நோ நோ நோ, I'm going to give enormous money. Already I have given. அரிஸ்டோவில் எல்லாம் புக் பண்ணிட்டேன், நிறைய ரூம்ஸ் புக் பண்ணிட்டேன் என் காசு போட்டு. சரி, அதனால் குளோபல் ஆடியன்ஸ், இஃப் யூ வாண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரி we can supply you. ப்ளீஸ் சப்ளை. யூ டெஸ்ட் காட். அவர் எப்படி கொடுப்பாருன்னு. நீங்கள் பணம் போட்டிங்கன்னா பணம் மாத்திரம் தர மாட்டார், ஆரோக்கியம் தருவார், பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவார், தடைப்பட்டிருக்கிற ப்ரொமோஷன் மாறும், எல்லாம் நடக்கும். விளங்குதா? இது ஆண்டவர் சொல்லி சொல்கிறேன். நீங்கள் விக்டர் ஞானராஜ் ஆண்டவர் சொன்னது தான் சொல்லுவான், சுயமாக சொல்ல மாட்டான்னு நம்பினீங்கன்னா கொடுங்க. ஓகே, காட் இஸ் டெல்லிங் மீ ஐ எம் பிளக்ட் டு ஹெவன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. Praise the Lord, praise the Lord. God bless you. I am leaving for Chennai by Jet Airways on 3rd. I will be back on 5th. 3 நாள் நான் இருக்க மாட்டேன். 3, 4, 5 சென்னை பட்டணத்துக்கு ஒரு மீட்டிங் போகிறேன், என் பிரதர்ஸ் சன் வெட்டிங்க்கு. காட் பிளஸ் யூ. வில் மீட் அகெயின்.